நாம் இன்றைய காணொளியில் கொங்கண சித்தர் பற்றி பார்ப்போம். கொங்கண சித்தர் 14 சித்தர்களில் ஒருவர். இவர் கொங்கு நாட்டில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர்கள் இரும்பு கலன்கள் செய்து வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கொங்கண சித்தரின் பெற்றோர் தங்கள் வறுமை காலத்திலும் வீட்டிற்கு வரும் முனிவர்களையும் சாதுக்களையும் மனமகிழ்ந்து உபசரிப்பதில் சிறந்தவர்கள். கொங்கண சித்தர் போகரின் முதன்மையான சீடர்களில் ஒருவர். இவரது சீடர் இடைக்காட்டு சித்தர். இவர் ஒரு முறை காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த போது மரத்தின் மேலிருந்த கொக்கு எச்சமிட்டது. கோபமடைந்த சித்தர் அதை உற்று நோக்க அந்த கொக்கு எரிந்து போனது. அப்போது அவருக்கு நாமே பெரிய ஞானி என்ற அகந்தை தலை தூக்கியது. அதன் பின்னர் அவர் ஒரு நாள் பிச்சை எடுக்க ஒரு வீட்டிற்கு சென்றார். அவ்வீட்டில் இருந்த பெண்மணி தனது கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்ததால் வர தாமதமானது. வெகு நேரமாகி வெளியே வந்த அந்த பெண்ணை பார்த்து கோபப்பட்டு எரிப்பது போல் பார்க்கிறார் சித்தர். அந்த பெண்ணோ சிரித்துக்கொண்டே, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று கேட்கிறார். அதை கேட்ட கொங்கண சித்தர் அந்த பெண்ணின் கற்பித்திறத்தையும் தனது ஆணவத்தையும் அறிந்தார். அது முதல் தனது ஆணவம் நீங்க பெற்றார். கொங்கண சித்தரை வாளை வழிபாட்டின் முன்னோடி என்பார்கள். சிறிய பெண் தெய்வமான வாளையை, அதாவது பாலசுந்தரி என்ற தெய்வதையை முதன்மை தெய்வமாக கொண்டு இவர் பாடிய பாடல்கள்தான் வாளை கும்மி. கொங்கண சித்தர் பாடல்களில் வாளை என்பது ஒரு சிறு பெண்ணை குறிப்பது போல தோன்றினாலும் கொங்கணவர் பயன்படுத்தும் வாளை என்பது உண்மையில் குண்டலினி சக்தியை குறிக்கும் ஒரு மறைபொருளாகும். வாளையை தெரிந்தால் மோட்சம் என்பது இவரது கொள்கை. அதாவது மனித உடலுக்குள் இருக்கும் ஆற்றலை உணர்ந்தால் ஞானம் கிடைக்கும் என்பதை இவர் வலியுறுத்துகிறார். கொங்கண சித்தரின் வரலாற்றில் ஊதியூர் மலை மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. கொங்கணவர் தனது ரசவாத வித்தையையும் தவத்தையும் செய்த முதன்மை தலமாக ஊதியூர் மலை கருதப்படுகிறது. கொங்கணவர் இந்த ஊதியூர் மலையில் தங்கியிருந்த போதுதான் சாதாரண உலோகங்களை தங்கமாக மாற்றும் ரசவாத முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இம்மலையில் உள்ள ஒரு குகையில் அவர் மருந்துகளை அரைத்ததற்கான அடையாளங்கள், கல் உரல் போன்ற அமைப்புகள் இன்றும் காணப்படுகின்றன. ஊதி ஊதி பார்த்த மலை என்ற காரணத்தால் இம்மலைக்கு ஊதியூர் மலை என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உலோகங்களை உருக்கி பொன்னாக மாற்ற நெருப்பை துருத்தி கொண்டு ஊதி ஊதி வேலை செய்ததால் ஊதியூர் மலை என்ற பெயர் வந்ததாம். இரும்பை பொன்னாக்க அவர் பயன்படுத்திய மூலிகைகள் இந்த மலையில் செழித்து வளர்ந்ததாக கூறப்படுகிறது. ஊதியூர் மலையின் உச்சியில் கொங்கணவருக்கு குகை இன்றும் உள்ளது. இந்த குகைக்கு அருகில் ஒரு சிறிய சுனை நீரூற்று உள்ளது. கொங்கணவர் தனது ரசவாதத்திற்கு தேவையான மூலிகைகளை இந்த சுனை நீரை கொண்டுதான் சுத்திகரித்தாராம். இந்த சுனை நீர் எத்தனை கோடையிலும் வற்றுவதில்லை என்பது ஒரு ஐதீகம். நாட்டுப்புற கதைகளின்படி கொங்கணவர் இம்மலையில் ரசவாதம் செய்த போது அவர் பயன்படுத்திய அடுப்பிலிருந்து புகையே வராதாம். அத்தனை தூய்மையான முறையில் வேதியியல் மாற்றங்களை செய்ததாக சொல்லப்படுகிறது. இம்மலையில் அனுமன் தவம் செய்ததாகவும் அப்போது கொங்கணவர் அனுமனை சந்தித்து உரையாடுவதாகவும் ஒரு ஆன்மீக தகவலும் உண்டு. இதன் அடையாளமாகவே ஊதியூர் மலையில் அனுமனுக்கு தனிச்சன்னதி இருப்பதை காண முடிகிறது. பழனி முருகனின் நவபாசன சிலையை தயாரிப்பதில் தனது குருவான போகருக்கு உதவியாக இருந்தவர் கொங்கண சித்தர். 9 வகையான நச்சு பொருட்களை மருந்தாக மாற்றும் அந்த நுட்பமான வேதியியல் அறிவியலின் நுணுக்கம் தெரிந்தவர் கொங்கண சித்தர். சித்தர்களில் மிக அதிக அளவில் நூல்களை இயற்றியவர்களில் இவரும் ஒருவர். இவர் சுமார் 40க்கும் மேற்பட்ட முக்கிய நூல்களையும் பல சிறு நூல்களையும் எழுதியுள்ளார். நெட் தேர்வுகளில் இவருடைய கொங்கணவர் முக்காண்டம், அதாவது 3 பிரிவுகளை கொண்ட ஒரு நூல், மிக முக்கியமான பாடல்கள் சில கேட்கப்பட்டு வருகிறது. கொங்கணவர் பொதுவாக கும்மி வடிவில் பாடியதற்கு காரணம் சாதாரண மக்களும் தத்துவத்தை பாடி ஆடிக்கொண்டே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவரது நோக்கமாகும். இவர் 2 லட்சம் பொன் செய்ததாக கூறப்படும் ரசவாதம் பற்றிய குறிப்புகள் இவரது பாடல்களில் காணப்படுகிறது. கொங்கண சித்தரின் தத்துவம் உருவ வழிபாட்டை கடந்த யோக நெறியையும் குண்டலினி யோகத்தையும் காட்டுவதாக உள்ளது. கொங்கண சித்தர் திருப்பதியில் சமாதி அடைந்தார்.
இவருடைய தத்துவ பாடல்கள் நெட் தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுகின்றன. கொங்கண சித்தரின் நூல்களும் பாடல்களும் பற்றி மேலும் ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம்.